முன்னாடியே சொல்லிட்டேன். 23ஆம் தேதி திட்டமிட்டபடி மாநாடு நடத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ராமதாஸ் அவர்கள் மொத்தமா அந்த நிர்வாகிகள் எல்லாரையுமே கலைச்சிட்டு பிஜேபியில தான் மேல் பொறுப்பு, பாமக கிடையாதுங்களா? எனக்கு மட்டும் சீட் இல்லைன்னு தெரிஞ்சு நானே என் தொகுதியில நாதியத்து பெருமனே இப்ப நான் இருக்கனா இல்லையாங்கிறதே தெரியல. பழைய போன் கால் ஞாபகம் இருக்கா? ஹலோ அஞ்சாம் தேதி கோட் படம் ரிலீஸ். 6ஆம் தேதி அள்ளி முன்னாடியே சொல்லிட்டேன். ஏன் அணிலுக்குலாம் 5ஆம் தேதியே டிக்கெட் கிடைக்குதுப்பா? நான் ஊருக்கு போறேயா? அணில்கள் மிகப்பெரிய வேதனையோடு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 நாளைக்கு ஹவுஸ்ஃபுல்லா இருக்குது. விஜயனுடைய கெரியர் பீக் அது. அதனால எல்லா திரையரங்குகளும் படத்துக்குமே பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்ல. பேட்டிகள் வருது, ஆனா ரசிக்கும் வகையில் எதுவும் வர மாட்டேங்குது. எக்ஸ்பெக்டேஷன் இல்லைங்கிற வார்த்தையவே 20 பேட்டியில ப்ரொடியூசரும் சொல்லிட்டாங்க, வெங்கட் பிரபுவும் சொல்லிட்டாரு. இதுவே பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுது. லியோ எக்ஸ்பெக்டேஷன் கூட ஓகே, அது எக்ஸ்பெக்டேஷன் சொல்லி செஞ்சாங்க. இவங்க எக்ஸ்பெக்டேஷனே இல்ல நாங்க கொண்டு வர விரும்பலன்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க. அது ரிலீஸுக்கு பிறகு 5ஆம் தேதி மதியத்திலேயே தெரிஞ்சிடும் என்ன முடிவு அப்படிங்கிறது. அப்படி ஒரு அண்ணன் பையன் நடிச்சிருக்காருல்ல? அண்ணன் பையன் யாரு? இல்லையா, அப்பாவும் பையனுமா நடிச்சிருக்கிறதா சொன்னாங்க படத்துல. எஸ்ஏசி நடிச்சிருக்காரா? இல்லங்க, அந்த இல்லங்க எனக்கு தெரியல, அதான் கேக்குறேன். இல்ல இதுல அப்பா விஜய் பையன் விஜய் 2 பேரும் 3 கெட்டப்லாம் சொன்னாங்க. ஏங்க இது என்னங்க வடை பேச்சு மாதிரி போய்கிட்டு இருக்கு? அது இல்ல, ஒரு ஷோவுக்கு வர்றோம், கோட் ரிலீஸ், அதனை ஒட்டி ஆடியோ லான்ச் வைப்பாங்க அப்படின்னு பலரும் எதிர்பார்த்தாங்க. அப்படி யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்களே முன்னாடியே சொல்லிட்டாங்க ஆடியோ லான்ச் கிடையாது, அரசியல் லான்ச் தான் அப்படின்னு சொல்லி 23ஆம் தேதி திட்டமிட்டபடி மாநாடு நடத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. என்ன அட்டப்படி? திட்டமிட்டபடி. அது தெரியல, அது டிஎஸ்பிக்கு தான் தெரியும். அந்த செய்தி காலையில இருந்து வந்து கொண்டு இருக்கிறது. வழக்கமா ஒரு மாநாடு நடத்துறோம் அப்படின்னா மாநாட்டுக்கான ப்ரொபோசலை லோக்கல்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுப்பாங்க. ப்ரொபோசல் அதுல என்னென்னலாம் இருக்கணும்னா, மாநாடு இந்த தேதி நடத்த போறோம், இத்தனை பேர் பங்கெடுப்பாங்க, இத்தனை வாகனங்கள் வரும், நாங்க இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறோம், அதனால நீங்க வந்து ஒரு முறை ஆய்வு செஞ்சுட்டு எங்களுக்கு அனுமதி கொடுத்தாலும் ஓகே. அந்த இடத்த வந்து பார்த்துட்டு பெரும்பாலும் அந்த அதே ஏரியால இருக்கக்கூடிய போலீஸுகளுக்கு அந்த இடம், இவங்க சொல்லக்கூடிய நம்பர்ஸ், இவங்க சொல்லக்கூடிய காரு, இவங்க சொல்லக்கூடிய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வைக்கக்கூடிய போதுமான வசதிகளோடு, இவங்க சொல்லக்கூடிய 16 பக்க வழிகளோடு இருக்கக்கூடிய ஒரு அரங்கம், இப்படி எல்லாம் அமைப்பதற்கு உகந்ததா அப்படிங்கிறத அவங்களாலே கெஸ் பண்ணிட முடியும். அவங்க வந்து நின்றுட்டு இல்லை நாங்க வந்து 30 லட்சம் பேரை கூப்பிடுவோம்னு சொல்லி அந்த இடத்துக்கு சொல்ல முடியாது. 30 லட்சம் பேர்னா நீங்க வந்து ஷூட் அஜர்பைஜான் அந்த மாதிரி லெட்டர் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நாங்க இந்த மாதிரி தாவேகா சார்பில் இந்த கருப்பொருள்ல நாங்க ஒரு மாநாடு நடத்துறோம், இதில் இன்னென்ன விஷயங்களை எல்லாம் பேச இருக்கிறோம், இவங்கெல்லாம் சிறப்பு பேச்சாளர்கள், அவங்கெல்லாம் கலந்துக்கிட இருக்கிறாங்க, இதன் விட்டு இவ்வளவு பார்வையாளர்கள் வர இருக்கிறாங்க, அந்த பார்வையாளர்களுக்கு எத்தனை சீட்டு போடுறோம், சேரு பிளாஸ்டிக் சேர் போடுறோமா ஸ்டீல் சேர் போடுறோமா, பார்க்கிங் இவ்வளவு இடம் வேணும், இதற்கான ஏற்பாடு பந்தல் வந்து மரத்துல செய்யறோமா அல்லது தகரத்துல செய்யறோமா, அதை போட்டுட்டு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், இவ்வளவுக்கும் சேர்த்து இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் வரைக்கும் எங்களுக்கு இது தேவை, ப்ரொடக்ஷன் தேவை, இத்தனை காவல்துறை நபர்கள் எங்களுக்கு தேவைப்படுறாங்க, இவ்வளவு இதுதானே ப்ரொபோசல். அண்ணன் வராரு வழிவிட்டு எழுதி கொடுத்துட்டாங்க. அதுல கலாய்க்கிறதுக்கு ஒண்ணு இல்ல, அவரும் முதல் அரசியல் மேடை, அதனால அவருக்கு தெரியாம கூட இருக்கலாம் எப்படி ஒரு மாநாட டிசைன் பண்றது. ஆடியோ லான்ச்சுக்கு ப்ரொடியூசர் பெர்மிஷன் வாங்குவார்ல, அப்ப தெரிஞ்சிருக்கணும்ல, நீங்க தானே உங்க சொந்தக்காரங்களை போட்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறீங்க, அப்ப அந்த ப்ரொடியூசர் போய் லெட்டர் கொடுத்திருப்பார்ல, சென்னையில கமிஷனர் லெட்டர் கொடுத்திருப்பார்ல, மாநகராட்சி லெட்டர் கொடுத்திருப்பார்ல, அதெல்லாம் பாத்துருக்க மாட்டாரா? இருக்கும், ஆனாலும் இது தவறு. அதான் மறுபடியும் சொல்றோம், விஜயை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு அப்பொலிட்டிக்கலான ஒரு எலைட் தன்மையோடு ஒரு என்ஜிஓ பாலிடிக்ஸை நகர்த்தி எடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு குரூப்பா இருக்கிறாங்க. ஸோ அந்த குரூப் வந்து அமரேந்திர பாகுபலி ஆகிய நான் அப்படின்னு மேல நின்றுகிட்டு ஒரு காலர் மைக் ஆர்ஜி விக்னேஷ்காந்த கூப்பிட்டு அவர் இல்லையா, அவருக்கு கூட மில்லியன்ஸ்ல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஏன் பிக் பாஸ் ஓவியாவுக்கு கூட பல பேர் ஓட்டு போட்டு
அப்படின்னா செல்வாக்கு இருக்கிற நபர்களை ஏதாவது தேத்த முடிஞ்சா கூட பரவாயில்ல. ஏற்கனவே 5% ஓட்டு வச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தரை கூட்டியாந்து கசக்கி பிழிஞ்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கி இப்போ ஒரு ஓரமா உட்கார வச்சு சோகம் தெரியும்ல. திருப்பூர் கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட அமைப்பை மொத்தமா அந்த பெரியவர் கலைச்சிட்டாரு ராமதாஸ் அவர்கள். மொத்தமா அந்த நிர்வாகிகள் எல்லாரையுமே கலைச்சிட்டு பொறுப்பு வந்து இனிமேல் விரைவில் பிஜேபியில தான் இனிமேல் பொறுப்பு, பாமக கிடையாது. அவருக்கே தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி அண்ணாமலை எலெக்ஷன்ல நிக்கும் போது இவங்க வந்து ஒழுங்கா எலெக்ஷன் வேலை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பாமக தரப்பினர் மேல வைக்கப்பட்டது. ஏன்னு கூப்பிட்டு கேட்டதுக்கு அவங்க சொன்ன காரணம் வந்து ரொம்ப லாஜிக்கான காரணம். ஏங்க என்னங்க வேலை பார்க்குறீங்களான்னு கேட்டேன். ஏங்க நம்ம கூட்டணியில இருக்கிறோம், கேண்டிடேட்டை நீங்க அவரை போட்டிருக்கிறீங்க, பாமக கட்சி ஆபீஸ் இருக்கு, ஒரு தாட்டி கூட அந்த கேண்டிடேட்டு நம்மளை வந்து பார்க்கல, நம்ம கிட்ட வந்து ஒரு சால்வை வாங்குறது மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய பெரிய நிர்வாகிகளை கூட சந்திக்க வரலன்னா, இவரை வாக்கு சேகரிக்கிறதுக்கு திரண்டு வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு கூட பிஜேபியில இருந்து ஆள் வரலன்னா, நாம என்னத்துக்கு அப்படி மானம் கெட்டு போய் வெக்கம் கெட்டு போய் அந்த கூட்டணியில இருக்கணும் அப்படின்னு ஐயா பெரியவர்கிட்டயே இந்த கேள்வியும் முன் வச்சாங்க. ரொம்ப லாஜிக்கான விஷயம் தானே. இப்ப மதுரையில சூவே நிக்கிறாரு அப்படின்னா சூவே நேர்ல போகணும் இல்லைனாலும் கூட சிபிஎம் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரும் அந்த குழு அறிவிச்சிருவாங்க. அந்த குழு போய் மூர்த்தி அலுவலகத்தை போய் பார்ப்பாங்க, பார்த்து என்னென்ன செய்யறதுன்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதானே உலக வழக்கம். இந்த பக்கம் அது நடக்கவே இல்லைங்கிற அதிருப்தி அந்த மேலேயே இருந்தது. அது போக இந்த மை V3 ஆட்ல ஒரு பெரிய குரூப் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தது. அதுல பாமகவினுடைய மாவட்ட செயலாளராக இருந்த ஒரு நபர் வந்து அந்த நிறுவனத்தின் ஸ்கேமை வந்து வெளிக்கொண்டு வந்தாரு. அதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தா கூட அந்த பையன் அந்த விளம்பரம் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் ஆபத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி வழக்கறிஞரும் கூட வாதாடுறாப்புல. அது ஒரு கேஸ் நடந்து அது ஒரு பக்கம் கேள்விகள் எழுப்புறாப்புல. நீ வந்து என்னதான் சொன்னாலும் பரவாயில்ல, ஏமாத்துறதுக்கு அளவெடுத்து செஞ்ச மூஞ்சி நான் ஏமாறத்தான் போறேன் அப்படின்னு போற ஒரு குரூப் இருக்கும்ல, அந்த குரூப்புகளுடைய புலம்புலம் அங்க இருக்கு. பாமக தலைமை கிட்ட நல்ல வேலை அவரை நீக்கிட்டீங்க, இப்போ அவரெல்லாம் நீக்கப்பட்டுட்டாரு, நல்ல வேலை நீக்கிட்டீங்க, எங்களுடைய வாழ்வாதாரம் பூரா நம்ம இப்போ சுமூகமா இருக்க போது, இன்னும் 3 மாசத்துல பட்டநாம போடும்போது தெரியும் அப்படிங்கிற அளவுல அது அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு. எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து நிக்கிற பாருங்க. அப்ப அது வந்து எங்க ஆரம்பிச்சிச்சோ அந்த கட்சி அது இன்னைக்கு வந்து மிக குறைவான செல்வாக்குல கொண்டு போய் நிப்பாட்டினதுக்கு இந்த மாதிரி என்ஜிஓ பாலிடிக்ஸையும் இந்த அமரேந்திர பாகுபலி ஸ்ட்ராட்டஜியும் வந்து எந்த அளவுக்கு ரிசல்ட்டை கொடுத்துச்சுன்னு தெரியும். அந்த ரிசல்ட்டை நோக்கி தான் விஜய்க்கும் அவங்க எடுத்துட்டு வர்றாங்க. ஆமா, ஏன்னா இயல்பா நீங்க கேக்குறது போல இப்ப சின்ன அமைப்புகள் மாநாடு நடத்தினா கூட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்பாங்க. அப்படி ஒருவேளை தவறுனா கூட காவலர்கள் யூஸ்வலா கேட்கக்கூடிய கேள்விதான் 21 பக்க கேள்வின்னு. இன்னொன்னு RSS மாதிரி பயங்கரவாத அமைப்பு கிடையாது விஜய். ஐடி ப்ரூஃபை கொடுன்னு கேட்கறதுக்கு வர்றவங்களுக்கு. ஏன்னா RSS புகுந்த இடம் பூரா கலவரம் வரும். அதனால RSS பேரணி ஊர்வலம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடத்தும் போது மட்டும் அதெல்லாம் சரி நீ ஐடி ப்ரூஃபை கொடு அப்படின்னு கேட்டா, ஐடி ப்ரூஃபா நான் வாங்கலையே, நேக்கு ஐடியா கிடையாது, அதெல்லாம் கிடையாதுங்க, RSSக்கு உறுப்பினர் வடிவமே கிடையாது அப்படின்னு அவங்க தப்பிக்கலாம். இங்க அப்படி கிடையாது. அவங்களும் பெரிய இன்னொன்று அவங்களுக்கும் உளவு தகவல்லாம் இருக்கும். இப்ப சாதாரண ஒரு அரங்க கூட்டம் நடத்துறோம்னாலே அந்த கூட்டத்தை வந்து குரூப்ல பார்த்துட்டு போலீஸ் அபிஷியல்ஸ் வந்து இன்டெலிஜென்ஸ்ல செக் பண்ணி இந்த கூட்டத்துக்கு ஏதாவது இருக்கா, த்ரெட் இருக்கான்றத செக் பண்ணி, ஐயா உங்களுக்கு இந்தந்த இடங்கள்ல இருந்தெல்லாம் த்ரெட் வர வாய்ப்பு இருக்கு, அதனால சரியா ஏற்பாடு பண்ணுங்க, யார் யார் வர்றாங்க, என்ன பேச போறாங்க முன்னாடியே சொல்லிருங்க, இவ்வளவு கேள்வி கேட்கறாங்க அரங்க கூட்டத்துக்கே. ஆமா கேட்கறாங்க. இன்னொன்னு பள்ளி மாணவர்கள் அதிகமா கூடுவாங்க அப்படிங்கிறப்ப அது கூடுதலா வேற அது வீக் டேஸ்ல வேற வருது. ஆமா ஆமா, அதெல்லாம் மாணவர்களை கூட்டு வர்றது சரியா தப்பான்லாம் சட்ட ரீதியா ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கு. மாணவர்கள் அமைப்புல இருக்கலாம், தவறு இல்ல. பட் அது இல்ல ஸ்கூல் யூனிஃபார்ம்ல கூட்டு வந்துட்டாங்க, அது ஒரு பிரச்சனை இல்ல. அது வேணாம், அது கொஞ்சம் பாத்துக்கங்க. அந்த என்ஜிஓ டீம் நம்பாம நீங்க புசியானந்த் அவர்களே கொஞ்சம் அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. அவர்கிட்டே என்ஜிஓ பாலிடிக்ஸா பாண்டிச்சேரி 22ஆம் தேதி வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட லீவ் நாள் கூட்டம் வந்திருக்குமே தலைவா. ஏன் அதை யோசிக்கலையா? அது சரி ரைட், அது என்னன்னு பாருங்க. இது கூட புரிஞ்சுக்க முடியாம திங்கக்கிழமையா வைக்கிறாங்க. 23 மண்டே திங்கக்கிழமை. இது கவர்மெண்ட் ஹாலிடே இருக்கா ஸ்கூலுக்கு? தெரியலையே. 23ஆம் தேதி எந்த ஹாலிடேவும் கிடையாது. 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது, அதுவும் சனிக்கிழமை தான் வருது. இவர் 23 திங்கக்கிழமை என்ன ஹாலிடேயா? ஏதோ ஒண்ணு அதுலயும் கொஞ்சம் தவற விட்டு இருக்க கூடாது. அதையும் கொஞ்சம் கையில் எடுத்து ஒரு சண்டேவா சொல்லலாம். ஓ, அண்ணா பெரியார் வெளியிலா? சரி 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 சரி, நல்ல நாள், சூப்பர் சார்.
என்ன பிரச்சனைன்னா அதுக்கு முந்தின வாரம் பூரா அந்த திமுக முப்பெரும் விழா இது முயற்சி போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் நம்ம சிக்கிடக்கூடாது, நம்ம திங்கக்கிழமையா வருவோம். அது நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். அந்த நல்ல நாளுன்றத வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். அது அரசியல்ல அப்படி ஒன்று எடுத்து வைத்த முயற்சிகள் எதுவும் தமிழ்நாட்டில் ஈடுபட்டதா சரித்திரம் இல்லை. அதை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம பேச வந்தது வந்து விஜய் மாநாட்டை பற்றி இவ்வளவு லென்த்தா கிடையாது. விஜய் வந்து அடித்த மிக நேர்த்தியான அரசியல் தலைவராக இன்னொரு ஒரு வாட்ஸ்அப் குரூப் தலைவருக்கு அடித்த விபூதியை குறித்து தான் நம்ம பேச வந்திருக்கிறோம். இதற்கு முன்னாடி விஜய் அரசியலுக்கு வர்றாருன்னு சொன்ன உடனே நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேட்டியில வந்து வெளியில நின்று அவருடைய புன் சிரிப்பும் அவருடைய உள்ளுக்குள்ள வந்து அவ்வளவு ரணங்களை வச்சுக்கிட்டு அவர் வெளியில வந்து நம்ம ரஜினிகாந்த் அடிக்கிற அடியில இவனுக்கு பூரா தெளிச்சு ஓடணும்னு ஃபர்ஸ்ட் சொன்னவர் வந்துட்டான்னா எதிர்த்து அரசியல் பேசுவாங்க. நம்மள்ட்ட இருக்கிறவங்க எல்லாம் அங்க போயிட்டாங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு ஒண்ணும் இல்லாம போயிடும். அப்ப கூட வச்சு குழி பறிச்சு காலி பண்ணிட்டா என்ன அப்படின்னு யோசிச்சு ஒரு தாடியெல்லாம் வளர்த்து ப்ரொடக்ஷன் டைம்ல இருந்த டைம்ல ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு பஞ்சு டைலாக்லாம் பேசினாரு. தம்பி வழியிலேயே சொல்லவா ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொன்னாரு. தம்பி வந்து இப்ப எப்படி கலைஞர் வந்து விஜயகாந்துக்கு பழம் நிலுவி பாலில் விழுக போகிறது எதுக்கு பெருமைனா உண்மையிலே ஏற்படுச்சா இந்த மண்டப கதையெல்லாம் எனக்கு ஞாபகம். படம் நழுவி பாலில் விழுக காத்திருக்கிறதுன்னு சொன்னது போல இவர் வந்து தம்பியன்ட்ட தாண்டா வருவான், தம்பிக்கு என்னடா அரசியலாடா தெரியும், நான் தாண்டா அவனுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிற ரேஞ்சில் டீல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திருப்பி நேரா போயிட்டாப்புல. அவர் முழுக்க நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொன்னோம், நான் என்னுடைய ட்விட்டர் பதிவுலையும் சொன்னேன், நம்ம வீடியோ பேசும்போதும் பல இடங்கள்ல சொன்னோம், நாம் தமிழர் கட்சியினோடு ஒருபோதும் தாவேகா கூட்டணி வைக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பொலிட்டிக்கலா தன்னை முதல் முறையாக இறங்கும் போது தன்னுடைய செல்வாக்கு என்ன அப்படிங்கிறத நிரூபிப்பதுதான் தாவேகா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய்க்கு இருக்கக்கூடிய முதல் டாஸ்க். அந்த டாஸ்கை செய்யாம சீமானோடு மேடையில உட்கார்ந்தாருன்னா, டே தம்பி உனக்கு தெரியுமில்லடா நம்ம பகலவனுக்கு கையெழுத்து போட்டப்ப என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு மேடையில வச்சு பேசுவாரு. அப்ப அவர் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபரும் கிடையாது. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு சினிமால நம்பர் 1 ஸ்டார் அவரை வந்து மேடையில் உட்கார, அவருக்கு வந்து வீணரசே தம்பி தான், அவர் அப்படி டீல் பண்ற நபரு. அப்ப அதை வந்து விஜய் விரும்ப மாட்டாரு. இன்னொன்னு விஜய்க்கு அப்படியான சூழலோ நெருக்கடியோ கூட கிடையாது. இவ்வளவு 20 வருஷம் உட்காந்து இவர் கத்தி ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப விஜய் வந்து அவருக்குன்னு ஒரு பேட்டர்னை உருவாக்கி நான் ஆப்லயே இத்தனை பேரை காட்டி இருக்கிறேன்னு அவர் ஒரு பக்கம் டிராவல் பண்றாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு இவர் போட்டியா தான் இருக்க முடியுமே தவிர அதே மஞ்சள் சிவப்பு அதே ஈல ஒரு ஸ்மெல்லு இது எல்லாத்தையும் கையில எடுத்துக்கிட்டு மொழி போர்த்தி ஆகி அது இதுன்னு எடுத்துட்டு வரும்போது ஒட்டுமொத்த நாம் தமிழருடைய பேஸை தான் அது அசைக்கும் அப்படிங்கிறது தாவேகாவுக்கு தெரியும், விஜய்க்கு தெரியும். அப்ப அது கூட்டணி அப்படிங்கிறது வந்து செட் ஆகாது. ஏன்னா அது சரியாகவும் இருக்காது பொலிட்டிக்கலான்றது தான் அவருடைய முடிவு. அதன் அடிப்படையில் மீண்டும் சீமானிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. ஐ ஆம் வெயிட்டிங்னு சொன்னவர், மாநாட்டில் பங்கெடுக்கிறதுக்கு அழைப்பு வந்தா போவேன்னு சொன்னவர், மாநாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒழுங்கா பெர்மிஷன் கேட்கலன்ற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் போய் அதுக்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும் போதே இப்போ வந்து சொல்றாப்புல 60 தொகுதிகளுக்கு சீட்டு போட்டேன் அண்ணே, 234 தொகுதியிலையும் தனிச்சு போட்டியிட போறேன் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டாரு. அறிவிப்பு கொடுத்துட்டு விஜயோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறத டைரக்டாவே அவரும் சொல்லிட்டாரு. இதன் மூலமா விஜய் தரப்பிடம் இருந்து இவர் எதிர்பார்த்த செய்தி வரல அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிந்து கொள்ளப்பட்டது. அப்ப இந்த 2026 அரசியல் களத்துல விமர்சனம் அப்படிங்கிறது நாம் தமிழரை நோக்கியும் விஜய் தரப்பிடம் வைக்கப்படும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பும் கூட. இதுல இன்னொரு முக்கியமான புள்ளி, சீமான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல கேள்வி கேட்ட உடனே ஒரு 60 சீட்டு நான் போட்டுட்டேன், 60 தொகுதிக்கு ஆள் எடுத்துட்டேன், 234 நான் போட போறேன், தனியா இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாருல்ல, அதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய மிகப்பெரிய டேமேஜிங்கான இடம். ஒரு கட்சியினுடைய தலைவர்னு ஒருத்தர் ஒருங்கிணைப்பாளர் தான். இப்ப அவர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒருங்கிணைப்புனா என்னங்கிற வார்த்தைக்கு உண்டான வெயிட்டேஜே தெரியாத ஒரு நபரா இருக்கிறாரு. 234 தொகுதியிலையும் வேட்பாளரை போடுவதற்கு என்று இன்டர்வியூ நடத்துவாங்க, வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்படணும். அதுதான் ஒரு ஜனநாயகமா நடத்தக்கூடிய ஒரு அமைப்புல நடக்கக்கூடிய ரோல். 60 சீட் நானே போட்டுட்டேன்ன உடனேயே நம்மளுக்கு கிடைத்த தகவல், குடிலுக்கு கிட்டத்தட்ட 15ல இருந்து 20 ஃபோன் கால்ஸ். அண்ணே எந்தெந்த தொகுதியை போட்டிருக்காரு, இந்த தொகுதியை போட்டுட்டாரா இல்லையானே, ஏனே இதெல்லாம் நாம இவ்வளவு நாளா இருக்கிறோம், நம்ம பேர் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்கண்ணே அப்படின்னு ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த நபர்களிடம் பேசும்போது அவர்கள் சொன்னது, ஏங்க நான் வெம்பாடு போட்டு 10 வருஷம் 15 வருஷமா கட்சியில இருந்து பல பேர் வெளியில போனப்பையும் கூட அண்ணனுக்காக நின்று இருக்கிறேன், இன்னைக்கு எனக்கே செருப்படி விழுகிற மாதிரி இருக்கு, இப்போ வரைக்கும் எங்கள்கிட்ட எல்லாம் கூப்பிட்டு பேசவே கிடையாது, இவர் சொன்ன தொகுதியில நம்ம இருக்கிறோமா இல்லையாங்கிற சந்தேகமே வர ஆரம்பிக்குது. அங்கீகாரம் வாங்கியாச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் நான் சொன்னது நீ செய்யுன்னு சொன்னா பரவாயில்ல, அங்கீகாரம் வாங்கின ஒரு கட்சியில நான் இருக்கிறேன்னா நான் 2வது எம்எல்ஏ சீட்டுக்கு நிக்கணும்னே,
ஏன்னா நான் இல்லைனாலும் என் மொண்டாட்டி பிள்ளையிலையாவது நிப்பாட்டுறதுக்கு வழி பார்க்கணும்னே. அது எதுவுமே இல்லாம இப்போ ஒரு சீட்டு போட்டிருக்கேன்னு சொல்றாருனே, நான் எங்கனே போறது? இப்ப நான் இருக்கனா இல்லையாங்கிறதே தெரியலண்ணே. கடைசி நேரத்துல தெரிஞ்சு நான் எங்கனே போய் நிக்கிறது? பழைய ஃபோன் கால் ஞாபகம் இருக்கா? ஹலோ, அவர் அட்டன் பண்ண மாட்டாரு. இப்ப ஆபீஸ்ல இருக்கிறவங்க அட்டன் பண்றாங்க. அவங்கள்ட்ட புலம்பதான் முடியுது உங்களால. அப்ப இந்த செய்தி கிடைக்கும் போதுதான் நம்மளுக்கு தெரிய வருது, தேர்தலை ஒட்டி அண்ணன் வேட்பாளர் பட்டியலை அனௌன்ஸ் பண்ணும் போதே அங்கிட்டு ஒரு பக்கம் அக்கா கலண்டு ஓட போறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இதுக்கு முன்னாடி போறதுக்கு வழி இல்லாம இருந்தவங்களுக்காகவே நாம் தமிழர்ல இருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் அவரு மதுரக்காரர். அவர் பேர் என்ன? வெற்றி செல்வன். வெற்றி செல்வன் அவர் ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. அவரு கட்சி இதுவரைக்கும் நாம் தமிழர் அப்படி ஒரு அமைப்பை ஃபார்ம் பண்ணவே இல்லை. கட்சியில இருந்து வெளியில போய் எங்க போவாங்க? தேல்பத்ரி சிங்னு அதிமுக போவாங்க, தேல்பத்ரி சிங்னு பாஜக போவாங்க, 1-2 பேர் திமுக பக்கம் வருவாங்க. அது மாதிரி இருந்துகிட்டு இருந்தப்ப இப்ப பேரலாவே இன்னொரு யூனிவர்ஸ் உருவாகுது. ஒரு மார்வல் டிசி மாதிரி இன்னொரு யூனிவர்ஸ் உருவாகுது. அதை நோக்கி படையெடுப்பதற்கும் இல்ல இன்னும் கூட நமக்கு கமர்ஷியல் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய விஜய் மாதிரியான நபர்களோடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி காளியம்மாக்கள், அக்காக்கள், தம்பிகள் இவங்க எல்லாருமே கூட 2 ஆப்ஷனை கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் நெருக்கடியை சீமானுக்கு உருவாகிறது. நாம எல்லாரும் நம்பிக்கிட்டு இருப்போம், இது 8 வாங்கிட்டாரு, இந்த தடவை வந்து 16 வாங்கி ஒரு 20-30 எம்எல்ஏ 16 கோடியா 16 சீட்டு வாங்கி அண்ணன் சட்டமன்றத்துல போய் அங்க குரலை ஒலிக்க விட போறாரு. அப்பெல்லாம் ஒண்ணும் நடக்காது. கட்டமைப்பு கீழே 0. அந்த 0வை வச்சுக்கிட்டுலாம் பூத்து வாரியாலாம் உங்களுக்கு ஓட்டு விழுகாது அப்படிங்கறத நாம் தமிழர் கட்சியினரே, புலம்பிய கட்சியினர் நம்மளுக்கு போன் பண்ணி சொன்னாங்கல்ல, அவங்களே சொல்லிட்டாங்க, அண்ணே 10 வருஷம் வேலை பார்த்திருக்கனே, 10 வருஷமா இங்க பூத்துல வேலை ஓடுறதுக்கு ஆள் கிடையானே, என் மாமைய மச்சான் சொந்தக்காரன் மந்தக்காரன் எல்லாரையும் அன்னைக்கு உட்கார வச்சு நான் வேலை பார்த்திருக்கேனே, இன்னைக்கு நான் எனக்கு மட்டும் சீட் இல்லைன்னு தெரிஞ்சு நானே என் தொகுதியில நாதியத்து பேருமனே, பேரு சொல்ல தயார், ஆனா அவர் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால இந்த தொகுதியில நான் மட்டும் இல்லைன்னா நாதியத்து போய் கிடப்போம்னே, ஆனா அவர் இந்த வேலையை பாக்குறாருனே அப்படின்னு அவர் பேசுறாரு. அவர் என்னோட வயசுல மூத்தவர், ஆனாலும் போன் பண்ணி மூத்தவர் அண்ணன் பேசுவாரு. அந்த கட்சியில எல்லாரையுமே அண்ணன் கூப்பிடுற பழக்கம் அவங்களுக்கு இருக்கு போல. அவருக்கு இருக்கு, அவருக்கு கிடையாது. இவருக்கு எல்லாருமே தம்பிதான். தம்பிதான். பிரபாகரனையே தம்பி, அப்பா சித்தப்பா மயன் அப்படி போயிடுறது. அப்படி ஒரு நெருக்கடியை தான் நாம் தமிழர் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. விஜயும் கலட்டி விட்டதால் நாம் தமிழர் கட்சியினுடைய 2026 தேர்தல் டங்கு தான் அப்படிங்கிறது தான் இன்றைய செய்தி. ரொம்ப சிறப்பான ஒரு முன்னெடுப்பு. சீமானவர்களுடைய கட்சியிலிருந்து வெளியே வந்தவங்க எல்லாம் வெற்றி செல்வன், அந்த கட்சியே ஒரு 0. அதுலயும் வந்து அந்த பீரோவையும் நகட்டிட்டு போறதுக்கு மதுரையில் இப்படி ஒரு வேலையை பார்த்து விடுறாரு. அப்படிங்கும் போது அண்ணன் வந்து இதற்கு எதிராக என்னென்ன திட்டம் எல்லாம் தீட்ட போறாங்கன்னு தெரியல. அவங்க பாவம் வந்து ஏதாவது ஒரு வீடியோ போட்டாலே வந்து அஃபண்ட் ஆயிடுறாங்க. கமிஷனர் ஆபீஸ்ல போய் மனுவோட நிக்கிறாங்க. என்ன சம்பவம்? ஆனா கடைசி வரைக்கும் எந்த ஆடியோவா இருக்கட்டும், ஸ்கிரீன்ஷாட்டா இருக்கட்டும், இது பொய், இப்படி ஒண்ணு நடக்கல அப்படின்னு யாராவது மறுக்கிறாங்களான்னு பாருங்க. மறுக்கவே மாட்டார்கள். அதுதான் அவங்களுக்கு இருக்க பெஸ்ட் குவாலிட்டி. ஆமா, நாளைக்கு இன்டெலிஜென்ஸ் வந்து பாத்துருச்சு அப்படின்னா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றதுதான் சீமானுக்கும் இன்டெலிஜென்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஐக்கியமாக இருக்கிறது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.